ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். நீங்களும் இப்போ துவாரகாமாயில் என் கூட சேர்ந்து நம்ம சாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஷீரடியில் இருக்கீங்க. ஆத்மார்த்தமாக இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து கோவிலை சுற்றி வர போகிறீங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு பாபா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி, முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்கேன்னு நிறைய பேர், நிறைய பக்தர்கள் சாயை நம்பிக்கிட்டு இருக்கோம். அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எங்களை காப்பாற்றுவாருன்னு கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் கூட சாய் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாரு. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. கடைசி நிமிஷத்தில் கூட பாபாவோட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்களும் அதுக்கு ஒரு சாட்சி ஆவீங்க. பாபாவோட அற்புதங்களுக்கு உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சி ஆகும். நிறைய நண்பர்கள், நிறைய விஷயங்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பக்தர்களோட வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் வாழ்க்கையிலையும் நடக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை பாபாவோட அற்புதத்திற்கும் அவரோட சக்திக்கும் உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாகும். பாபாவோட கதைகள், சச்சரித்திர கதைகள்லாம் படிக்கும்போது நிறைய பக்தர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கதைகளை நம்ம வந்து கேட்டிருப்போம். அதே மாதிரி தான் அந்த பக்தர்கள் மாதிரி நீங்களும் அந்த வரிசையில் இடம் பெறுவீங்க. பாபாவோட சக்திக்கு, பாபாவோட அனுகிரகத்துக்கு, பாபாவோட எல்லாத்துக்குமே சேர்ந்து நீங்கள் ஒரு சாட்சியாக அமைவீங்க. பாபா எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்தெல்லாம் பக்தர்களை மீட்டு எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையும் ஒரு சாட்சியாகும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். நிறைய நண்பர்கள் நேற்றைய பதிவு பார்த்தவங்க, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நம்ம சாய் குடும்பத்துக்கு சொல்லணும், யூடியூப் சேனலில் வந்து சொல்லணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. நேற்றைய பதிவு கேட்டவங்க, நீங்களும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லணும், மற்ற பக்தர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள். இந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. முடிந்தவரை கொஞ்சம் அமைதியான இடத்துல உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க பக்தர்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் தெரியப்படுத்த போகிறீங்க. இது நிச்சயமாக நடக்க போகுது. பாபாவோட அருளால் நீங்கள் கேட்குற இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அந்த கஷ்டத்துலேருந்தெல்லாம் மீண்டு வந்து பாபாவோட அந்த அற்புதத்திற்கு சாட்சியாக அமைய போகிறீங்க. நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து அதை வந்து சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது, அது நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ பக்தர்கள் சொல்கிறத நீங்களே உங்களோட உணர்வு, அதை நீங்கள் அனுபவித்த அந்த ஒரு தெய்வீக நிலையை நீங்கள் தான் அதை வந்து வெளிப்படுத்த முடியும். அதுவே சரியாக வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியும், நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். பாபாவோட அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வார்த்தைகளால் வந்து கன்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை உங்களாலேயே சரியாக கன்வே பண்ண முடியாதுங்கிறப்ப நான் எப்படி கன்வே பண்ண முடியும்? நான் வந்து பேசுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன்னா அதை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயற்கையாக இருக்காது, ஒரு நேச்சுரலாக இருக்காது. அது வந்து ஏதோ ஒரு செயற்கையாக இருக்கும். கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் சரியில்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கலாம். சரியான விதத்தில் போகணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நீங்களே சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பாபா செய்த அதிசயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணும், மற்ற சாய் பக்தர்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ஸ் மெசேஜை வந்து அனுப்பலாம். நீங்கள் பாபா உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு அமைதியான இடத்துலேருந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதை வரப்போகிற நாட்களில் நான் ஒவ்வொரு நாளாக வந்து சேனலில் வந்து போடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த கிரிவலத்தில் பாபா கோவிலில் ஆத்மார்த்தமாக சுற்றி வந்துட்டு இருக்க பக்தர்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். தயவுசெய்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை தினமும் செய்யுங்க. இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து நம்ம விடக்கூடாது. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வந்து பதிவுகளை வந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஏக்கத்தோடையே வந்து பதிவுகளை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்காவது பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிடாதா, என் வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதா அப்படின்னு கோரிக்கைகளை முன்வைத்து பாபாவை எதிர்பார்த்து பாபாவோட ஆசீர்வாதத்தையும் அவரோட
உதவியை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாள் பதிவையும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பக்தர்களும் சந்தோஷமாக நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம சாய் குடும்பத்தில் வந்து இந்த பதிவுகள்லாம் பார்க்கணும், சந்தோஷமாக சுற்றி வரணும். அவங்க கஷ்டத்தினால வருகிற அந்த கண்ணீர்லாம் மறைந்து காணாமல் போய் ஆனந்த கண்ணீராக வந்து கலந்துக்கணும், ஆனந்த கண்ணீரோடு வந்து கலந்துக்கணும், பாபாவுக்கு நன்றி சொல்லணும். எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு சில பக்தர்கள், ஒரு சில சகோதர சகோதரிகள் நம்ம சாய் குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வியாதிகள் நாளையும், திடீர்னு வந்த ஒரு சில பிரச்சனைகள்னாலையும், பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்குது, குழந்தைகளோட எதிர்காலம், திருமணமாகாமல் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒற்றுமை இல்லாத குடும்பங்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்களே விரோதிகளாக மாறுவது, உறவினர்களே வந்து நம்ம வீணாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வார்த்தையால் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. எல்லாமே சரியாகணுங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இன்றைக்கி இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட பக்தர்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் இன்றைக்கி நான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆத்மார்த்தமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்க உங்ககிட்டையும் அதே கோரிக்கையை தான் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யாராருக்கெல்லாம் பிறந்த நாள்னு பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாமினி சகோதரிக்கு 20வது பிறந்தநாள். யாமினி சகோதரி நல்லா படிக்கணும், அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், உடல் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம யாமினிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவங்க இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணும், அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாமினி சகோதரி. அடுத்தது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிவேதிதா சகோதரி 15வது பிறந்தநாள். நிவேதிதாவுக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நிவேதிதாவோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், நல்லா படிக்கணும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நிவேதிதாக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிவேதிதாவுக்கு சகோதரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். அடுத்தது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சரவணன் சகோதரருக்கு 33வது பிறந்தநாள். சகோதரருக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவரோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையணும், அவங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் அவருக்கு கிடைக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாபா அவரை நல்லா பார்த்துக்கணுன்னு சரவணன் சகோதரருக்கும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வைதேகி சதீஷ், அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். வைதேகி சதீஷ் அவங்களுக்கும் நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழணும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய நண்பர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மெசேஜ் அனுப்புகிறீங்க. நாளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், நாளைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா அதற்கு முதல் நாள் அனுப்புங்க. நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே மெசேஜ் அனுப்புனீங்கன்னா விட்டு போகுது. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிகிட்டே இருக்காங்களா, அதில் உங்களோட மெசேஜ் வந்து விட்டு போயிடும், நானும் மறந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த நம்பர் தெரியல, இதே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிறந்தநாள், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்காவது பிறந்தநாள், இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். திருமண இன்விடேஷன் அனுப்பணுன்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே ஷீரடி அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த இன்விடேஷனை நம்ம ஷீரடியில், நம்ம துவாரகாமாயில் நம்ம பாபா பாதத்தில் வச்சு சாமி கும்பிடலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்விகள் என்னென்னா, இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்கு இல்லை மேரேஜ் இன்விடேஷனை நாங்கள் அனுப்பணும், அதை நீங்கள் துவாரகாமாயில் வச்சு சாமி கும்பிட்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது நாங்கள் காசு கொடுக்கணுமா, பணம் கொடுக்கணுமா, ஏதாவது அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக வந்து பாபாவுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும், இங்கே பக்தர்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும், இல்லை தேங்காய் வாங்கி போடணும், அந்த மாதிரினா மட்டும்தான் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்கோ இல்லை வேறு இன்விடேஷன் நீங்கள் அனுப்புகிறீங்க அதை நான் வாங்கி வைக்கிறதுக்கோ அதுக்கெலாம் நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, சரிங்களா? அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் எப்போதும் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே துவாரகாமாய் முன்பு பக்தர்களுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுக்கணும், தேங்காய் வாங்கி போடணும், அதுக்கு நான் மட்டும்தான் செலவாகும். மற்றபடி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்கு எந்த ஒரு செலவும் ஆகாது. அப்புறம் இன்னும் ஒரு சில பக்தர்கள் கூட கேட்குறாங்க, என்னென்னா எங்களால் ஷீரடிக்கு வர முடியல, ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், ஒரு மாலை வந்து பாபாவுக்கு வந்து வாங்கி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஷீரடியில் நம்ம பாபாவுக்கு எதாவது மாலை வாங்கி போடணும், அந்த மாதிரி எதாவது செய்யணுன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா என்னால் முடிஞ்சதை நான் உதவி செய்கிறேன்.
சரி, இப்ப அடுத்த சரியா சொல்லணும் அப்புட்ன்னா, ஒரே ஒரு நிமிடம் மட்டும் தான் இருக்கு, இந்த பதிவு முடியறதுக்கு. நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன். நம்ம சாய் குடும்பத்தில நெறைய நண்பர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த 1 நிமிடம் மட்டும் தயவு செய்து நம்ம சாய் குடும்பத்தில உடல்நிலை சரியில்லாத அனைத்து சகோதர, சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்றீங்களோ, அந்த பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும். நம்பிக்கையோட இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.